தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா எங்களுடைய குலதெய்வம். அவர் எங்களுடைய வழிகாட்டி. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் தான் எங்கள் தலைவர். ஐயாவோட பேச்சை கேட்பேன், ஐயா கூட பணியாற்றுவேன். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஐயாவோட தொண்டை. எனக்கு கட்சி பதவி தேவையில்லை. நான் மற்றவங்க மாதிரி பதவி வாங்கிட்டு வேலை செய்யறதுக்காக வரல. நான் சின்ன பிள்ளையா பள்ளி பருவத்திலிருந்து ஐயா கூட இருக்கிறேன். நான் தொண்டனா இருப்பேன். இந்த தொண்டர் பதவின்னு ஒன்று இருக்குது என்கிட்ட. அதை யாரும் பறிக்க முடியாது. என் உயிர் உள்ள வரை நான் ஐயாவோட சொல்ல தான் கேட்பேன். ஐயா பின்னாடி தான் நிற்பேன். ஐயா காட்டுற திசையை நோக்கி தான் பயணிப்பேன். ஐயா சொல்றது தான் எனக்கு வேத வாக்கு. ஐயா சொல் மிக்க மந்திரம் இல்லை. யாருக்குமே இல்லை. ஐயாவை தவிர யாருக்குமே இல்லை. ஐயாவை தவிர யாருக்கு நீக்கிற அதிகாரம் இல்லை. நீங்க ஏன் கேக்குறீங்க? யாரு நீக்கிறாங்க கேட்க தெரியாமலா கேக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியை நீக்கி இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் நியமனம் கடிதத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது நீக்கம் பண்றது எப்படி பாக்குறீங்க? எனக்கு கொடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நியமிச்சது மருத்துவர் ஐயா தான். எடுத்ததும் மருத்துவர் ஐயா தான். திரும்ப பதவி கொடுத்ததும் மருத்துவர் ஐயா தான். எங்க சின்னையா அன்புமணியிலிருந்து கிளை செயலாளர் வரைக்கும் அத்தனை பேரையும் நியமிச்சது எங்க தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா தான். அவருக்கே அனைத்து அதிகாரமும் உண்டு. அவரு எங்க ஐயா வேணா நீக்கல. எங்க ஐயாவே நீக்கினாலும் சரி, நான் கட்சி வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். நீங்க சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. இது செயல் தலைவருக்கு நீக்கம் அதிகாரம் உண்டான்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டிருக்கேன், பதிலுக்கு தெரிஞ்சுக்கலான்னு. செயல் தலைவரா தான் பாக்குறீங்களா? ஆமா, செயல் தலைவர் தான். ஐயா என்னை மாவட்ட செயலாளர்னா நான் மாவட்ட செயலாளர் தான். இதுக்கு முன்னாடி நான் மாநில அமைப்பு செயலாளர், அதுக்கு முன்னாடி மாநில துணை பொதுச் செயலாளர். நானே 20 பதவியில் இருந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் மாவட்ட செயலாளர் தான். நாளைக்கு எனக்கு கிளை செயலாளர்னு போட்டா நான் கிளை செயலாளர் தான். ஐயா பார்த்துட்டேன். ஐயா சொன்னாங்க, உன்னை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் மாவட்ட செயலாளர் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.